கால் பண்றாரு. நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சா? அக்கா ஏதாவது உளறி கொட்டிருப்பாளோ? நம்ம போன் எடுக்காம இருக்கிறதா நல்லது. என்ன திரும்பவும் கால் பண்றாரு? சாரி புருஷா, நான் அட்டன் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். என்ன மன்னிச்சிரு புருஷா. ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல ரேவதியை பாத்தீங்களா? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். கார்த்திக் கேப்பா இருக்கா, ஏதாவது சொல்லி சமாளி. நான் இப்ப வந்துடுறேன். அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத, எல்லாமே சர்ப்ரைஸ்க்கா. இங்க தானே இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனே. அப்படியா? எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போயிருப்பான்னு தெரியல. சரிங்க, இத யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. இதுக்கு சர்வீஸ் என்ன இருக்கு சார்? 1 இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டு மேடம். நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணும்போது நீங்க பே பண்ணணும். டேய், அவ வந்துட்டாடா. அப்பாடா, ஒரு வழி அவ வெளியே வந்துட்டாடா. டேய், அலாட்டா இருந்துக்கோ. நம்ம பிளான் மட்டும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. கச்சிதமா அவளை காலி பண்ணோம். ஓகேவா? ஏய், என்ன பண்ணணும்னு சொல்றா? நீ பைக்கை ஓட்டு. என் கையில கத்தி இருக்கும். நீ கவனமா ஓட்டு. பைக் அவளை நெருங்கி அவளை ஒட்டி போற மாதிரி ஓட்டு. அப்ப நான் கரெக்டா கத்தியால ஒரே வீசுனு வைக்கி அவ துடிச்சு கீழே விழுவா. நீ உடனே பைக்கை ஒரே அழுத்தி ஸ்பீட் எடுத்துரு. நாம எஸ்கேப் ஆயிடலாம். புரியுதா? சூப்பரா. இந்த முறை நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அவளை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். டேய், எதுக்குடா வண்டி நிப்பாட்டின? டேய், அங்க பாரு, ரோட்ல ஆளுங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் போட்டு தள்ளிடலாம். ஹலோ ரேவதி, எங்க இருக்க நீ? நான் ஃபோன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேங்கிற? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதுன்னு உனக்கு சொல்ற அளவுக்கு வருத்தம் இல்ல. என்ன பேசுற நீ? முக்கியமான விஷயம்ன்ற அப்புறம் என்கிட்ட சொல்ற அளவுக்கு வருத்தம் இல்லைன்ற. என்ன ஆச்சு உனக்கு? பா, இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? ஸ்கூல் போற பாப்பா கிட்ட கேக்குற மாதிரி இத்தனை கேள்வியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ காணும்னு நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். சரி, நீ இப்ப எங்க இருக்க? உன் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. இல்ல இல்ல, அதெல்லாம் எதுக்கு? நானே வந்துருவேன். நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க? லொகேஷன் எனக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? அதே இங்க நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சும்மா எதனா சாக்கு சொல்லிட்டு இருக்காத. உன் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம வந்த? அதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன்னு சொன்னேன்ல. ச்சே, இன்னும் ஒரு செகண்ட் அவ வராம இருந்திருந்தானா அவளை கொன்னு பழி தீர்த்திருக்கலாம். அதுக்குள்ள அவ புருஷன் வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சுடா. ஆமாண்டா, அவன் கடைசி நேரத்துல கரெக்டா வந்துட்டான். இன்னைக்கு என்னடா முதல்ல இருந்து எதுவுமே சரியா அமையல, எல்லாமே சொதப்பலா போயிட்டு இருக்கு. சரி விர்றா, சமயங்கள் இப்படிதான் ஆகும். அவ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், சீக்கிரமே அவளை போட்டு தள்ளிடலாம். கவலைப்படாத, இப்ப இங்க இருந்து போயிடலாம். சரி, வண்டி எடுத்து போலாம். சரி போத சொல்ல, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது சஸ்பென்ஸ். நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உன் கேள்விக்கே விட தெரியும். ஏன் இப்ப சொல்லக்கூடாதா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் எவ்ளோ கேட்டிருப்பேன், நீ எதையும் மூச்சு விடலையே. இப்ப நான் மட்டும் எப்படி சொல்லுவேன்? நீ கல்யாண நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். சரி, இனிமேல் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. இல்லைன்னா எங்க போகணும்னு சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ எதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ற? நீ இப்படி பேசுற ஆள் இல்லையே, என்ன விஷயம்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, கவனமா இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரிப்பா. அக்கா, ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிரச்சனை தான். நாம அவன்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கோம்னு அர்த்தம். கூடி சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சு ஏதாவது செஞ்சு அவனை எப்படியாவது சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழியை பாரு. ச்சே, எவ்வளோ பிளான் பண்ணியும் அவளை போட்டு தள்ள முடியலையே. என்ன தூக்கி லாக்அப்ல வச்சவ இன்னும் உயிரோட இருக்கிறத நினைச்சா உடம்பெல்லாம் கொதிக்குதுடா. எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. நாம செஞ்சிட்டு இருந்த இல்லீகல் விஷயத்த எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளே. இதுல நீ மாட்டாம தப்பிச்சது தான்டா சின்ன ஆறுதல். வாங்கண்ணே. வணக்கண்ணா. என்னடா, அவ கதையை முடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே, இன்னைக்கு அவளை கொல்ல தான் ட்ரை பண்ணோம், ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, அவளை கொல்ல கத்தியோட போனானே. ஆனா கடைசி நேரத்துல அவ புருஷன் வந்து காப்பாத்திட்டான். எப்படிடா அவன் வந்தா? என்னடா நடந்துச்சு சொல்லுங்கடா.